நியாய தீர்ப்பு நாள் வருகிறது, கிருபை நாள், தண்டனை நாள் ஒரு நாள் வருகிறது. அன்றைக்கு ஒருத்தரும் தப்ப முடியாது. ஹல்லேலூயா. நாளைக்கு திரும்பிக்கலாம், நாளைக்கு மனம் திரும்பிக்கலாம், நாளை மாறிக்கலாம், நாளைக்கு சரியா உதவி செய்துக்கலாம் சொல்லி நீ ஒரு நபரை கடந்து போனாலோ, ஒரு காரியத்தை கடந்து போனாலோ, இன்னைக்கு இருக்க வாய்ப்பை நீ தவற விட்டாலோ, நாளை தினம் உனக்கானது இல்லை என்பதை, நிச்சயம் இல்லை என்பதை உணர வேண்டிய ஒரு சூழ்நிலை மரித்த பின் தான் நீ அறியக்கூடும். ஹல்லேலூயா. 2-3 தினங்களுக்கு முன்பாக குஜராத்திலிருந்து புறப்பட்ட விமானம், நினைத்து பார்க்க முடியாத நினைவு அலைகள் எல்லாம் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஒரு நிமிடம் இருதயமே நின்று போகிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. பார்த்திருந்தால் அறிந்து கொள்ள முடியும். அங்கே 242 பயணிகளோட புறப்பட்ட விமானம் புறப்பட்ட சில நிமிஷத்திலேயே கீழே விழுந்து வெடித்து சிதறியது. யார் நினைத்திருக்க கூடும் நான் இப்படி ஆவேன் என்று? அதில் ஒரு சில குடும்பங்களுடைய சாட்சிகளை படித்தேன். மனம் பதறிவிட்டது. ஒரு குடும்பம் இங்கிலாந்துலேயே செட்டில் ஆக போகிறாங்க, 3 பிள்ளைகளோட. படித்திருப்பீங்க, நினைத்திருப்பார்களா என் வாழ்க்கை இதோடு முடிகிறது என்று? இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், நாளைக்கு நான் அதை செய்து காட்டுவேன், இதை செய்து காட்டுவேன் என்று. நாளைய தினம் உங்களுடையது என்று சொல்லி உங்களுக்கு யார் சொன்னது? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு இருந்த நாளைக்கு நம்ம பிழைப்போமா என்று தெரியாத ஒரு நிலையற்ற வாழ்க்கையில் வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் எதற்குங்க அந்தஸ்து, எதுக்குங்க ஸ்டேட்டஸு, எதுக்குங்க தலைக்கணும்? ஒரு நாளாவது மனிதனாய் வாழ முயற்சி பண்ணுவோமே. பிரைஸ் தி லார்ட். பதவிக்காக, உயர்வுக்காக, எதுக்கோ மற்றவர்களை மட்டம் தட்டுவதை நம் நிறுத்தினால் நம்மளுக்கு நல்லது. மற்றவர்கள் குறைகளை ஏன் வெளியே கொண்டு வரணும் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் குறைகளை ஆண்டவர் மூடினாலேயோ, உங்களுடைய குற்றங்களை அவர் தன்மேல் சுமந்ததினாலேயோ, அப்ப ஆண்டவர் சொல்வார், உங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் வெளியே விளம்பரப்படுத்தட்டா? அப்படி கேட்டால் யாராவது நிற்க முடியுமா? ஊரில் நடமாட முடியுமா? உங்கள் இருதயத்தை திறந்து காட்டினால் யாராவது உங்களோட பழகுவார்களாக? மாட்டார்களே. இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எழுந்து